இன்றைய தேவ வார்த்தை உபாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நாம் வாழும் இடத்திலும் செய்கிற எல்லா காரியங்களிலும் மேன்மேலும் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். தேவன் தம் ஜனங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். நாம் அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து இருக்கும்போது ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். கானான் தேசத்திற்குள் இஸ்ரேல் மக்கள் நுழைவின் முன் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய கட்டளைகளை ஆண்டவர் விவரித்து கூறுகிறார். நாம் தேவன் கற்பிக்கிற கற்பனைகளை எல்லாம் கவனித்து அவருடைய சத்தத்தை கேட்டு நடந்தால் அவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். நமக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். எப்போதும் நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலோடு இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு நடக்கும்போது அவருடைய ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும். அது எல்லையற்றது. எதிர்பார்ப்பதை விட கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். இஸ்ரேல் மக்களுக்கு கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தது போல இன்று நமக்கும் தேவன் பொறுப்புகளையும் நம் குடும்பம், வேலை, ஊழியம் ஆகியவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிற இடங்களிலே ஆசீர்வதிக்கிறார். இன்று நாம் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை, நம்மை ஒருபோதும் குறைவிட விடமாட்டார். சத்துருக்கள் முன்னிலையில் நம்மை மேன்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்பின் ஆண்டவரே, ஒரு புதிய நிலைக்கான கிருபை செய்யபடியால் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தேச தள்ளுக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. தேசத்தை ஆளுக்கு ஞானத்தை கொடுத்து புத்தியை கொடுத்து நீ வழிநடத்தி செல்ல முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீதாமே ராஜா. கர்த்தாவே, நீ இறங்க முடியாது ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஒவ்வொருக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்கப்பா, புத்தியை கொடுங்கப்பா. விலைவாசிகள் குறைய கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன்ப்பா. நாட்டில் ஒரு சுமிஷம் உண்டாக முடியாது நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒரு ஆசீர்வாதம் உண்டாக முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒரு அமைதி, அன்பு, சந்தோஷம், சமாதானம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாள் தானே எல்லாருக்கும் தேவையை சந்திங்கப்பா. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலையை கொடுங்க. வியாபாரங்களுக்கு நல்ல வியாபாரம் கொடுங்கப்பா. சிலிண்டர் பிரச்சனை எல்லாம் முடிவு கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க கர்த்த கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து பாதுகாத்து எல்லையை பெரிதாக்குங்க. தீங்கு துக்குப்படுதாடிக்கு விலக்கி பாதுகாத்து கொடுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.